நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய சொந்தங்களே, சரியாக இன்றைக்கு 30வது நாள் நீங்கள் தேர்வு எழுதி முடித்திருப்பீர்கள். எனவே இன்னும் இருக்கிற நாட்களினுடைய எண்ணிக்கை வெறும் 29 மட்டுமே இருக்கிறது. எனவே இந்த 29 நாட்களை உங்களுடைய கையில் வெறும் 10 நாட்கள் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டு இருக்கிற பாடத்திட்டங்களை அதற்கு தகுந்தாற்போல் வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள். அப்பொழுதுதான் ஒரு ரிவிஷன், 2 ரிவிஷன், 3 ரிவிஷன் என ஒரு குறைஞ்சபட்சம் 3 ரிவிஷன் உங்களால் பண்ண முடியும். இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக 3 ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து அடுத்த 10 நாட்களுக்கு 10 அலகுகளையும் முடித்து விடுங்கள். அதிலே உங்களுக்கு எந்த இடத்திலே தொய்வு ஏற்படுகிறது, எந்த இடத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்கு பிறகு அந்த முக்கியமான இடத்தை மட்டும் அடுத்த 10 நாட்களுக்கு ஒதுக்குங்கள். அதற்கு பிறகும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய அந்த கடைசியாக ஒரு 5 நாட்களை அதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். மீதம் இருக்கக்கூடிய 4 நாட்களை முதலில் இருந்து கடைசி வரைக்கும் மீண்டும் மீண்டும் திருப்பி பார்த்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கு நீங்கள் படிக்க வேண்டிய முறை. இந்த முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு படிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் சந்தேகம் இருக்கிறது, அந்த சந்தேகத்தை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக கிடைக்கும். அதே போல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தேர்வுகளை அதிகமாக எழுதுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு தேர்வுகளை நீங்கள் அதிகமாக சந்திக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் கையில் வெற்றி இருக்கிறது என்று அர்த்தம். எனவே தேர்வுகளை அதிகமாக எதிர்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேர்வையும் ஒரு டிஆர்பியினுடைய தேர்வாக நினைத்துக் கொள்ளுங்கள். அது 10 கேள்வியாக இருந்தாலும், 20 கேள்வியாக இருந்தாலும், 50 கேள்வியாக இருந்தாலும், 100 கேள்வியாக இருந்தாலும், எல்லா கேள்விகளையுமே டிஆர்பியினுடைய கேள்விகளை போலவே நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கேள்விகளுக்குள்ளேயும் மறைந்து கிடக்கிற ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2 விடைகளை உங்களுக்கு சாதாரணமாக கழித்து விடுகிற உங்களால் அந்த 2 விடைகளில் மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றிலிருந்து இன்னும் இருக்கிற 29 நாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தவறுகளை குறைத்து கொண்டே போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் சீக்கிரமாக வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே தவறுகளை குறைத்து கொள்ளுங்கள். நான் முன்னரே சொன்னது போல 3 பாகமாக பிரித்து கொள்ளுங்கள். வருகிற 10 நாட்கள் மிக முக்கியமானது. அதைவிட முக்கியமானது அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள். அதைவிட முக்கியமானது அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள். கடைசியாக இருக்கக்கூடிய 4 நாட்கள் முதலிலிருந்து மீண்டும் ஒரு முறை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு விஷயம். எனவே இந்த அட்டவணையை சரியாக பின்பற்றுங்கள். எவ்வளவு பேர் வலைதளம் பார்ப்பீர்கள் என்று தெரியாது. ஆனாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த ஒரு ஆடியோவை போடுகிறேன். இதை கேட்டு பயனடையுங்கள். அனைத்து ஆசிரிய சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.